எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சர்வமங்கள மாங்கல்யே शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमोस्तुते.
இதெல்லாம்? எல்லாம் அவன் சிந்திய ரத்தம். இன்னும் எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல டாக்டர், அவனை பிழைக்க வச்சிருங்க. நாங்க முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கோம். அவனை எப்படியாவது பிழைக்க வச்சே தீரணும் டாக்டர். ஏன், அவன் உங்களுக்கு ஏதாவது உறவா? இன்ஸ்பெக்டருக்கு உறவு கிரிமினலும் கேடியும் தானே. அவன் செஞ்சிருக்கிற ஃப்ராடு 1 2 டாக்டர், உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாற்றி ஆகணும். ஏன், அவனை கடுமையா தண்டிக்கணும். அதுக்காகத்தான். நீங்க தண்டிக்கணுங்கிறதுக்காக நாங்க உயிரை கொடுத்து காப்பாத்தணுமா? என்ன சார்? தட் இஸ் லா. அதுதான் சட்டம். யார் சார் இப்படி ஒப்பாரி இருக்கிறது? அவங்க சொந்தக்காரங்களா? இல்ல. என்ன, அவனுடைய மனைவிகள். மனைவிகள்? ஓ, 2 பேரா? இல்ல, 5 பேர். 5 பேரா? பஞ்ச பத்தினிகள். நீ சுயநினைவுக்கு வந்துட்டியா? இப்பதான் வந்தேன். உன்னை பார்க்கணும்னு 5-6 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க விரும்புறியா? ஆறுங்க உன்னோட பொஞ்சாதீங்களா? பஞ்சாதியா? 5-6 பேரா? மாலையா, நான் அவங்கள பார்க்க மாட்டேங்க. பார்க்க மாட்டேன். ஏன்பா, பொஞ்சாதின்னா பயமா? இல்ல, நீங்க வேற யாரையாவது துரத்துக்கிட்டு போய் என்ன இப்படி சாந்துட்டீங்க. அப்ப நீ? நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. ரசிகப் பெருமக்களுக்கு எங்கள் வணக்கம். நீதிமன்றம் எத்தனையோ புதுமையான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நூதனமான ஒரு உண்மை வழக்கை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட சித்திரம்தான் நான் அவனில்லை. நீதிமன்றத்திலே நடக்கும் வழக்கு என்கின்ற முறையிலே ஆழ்ந்த கவனத்தோடு இந்த கதையை அணுகுங்கள் என்று மட்டும் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுமைக்கு என்றும் கைகொடுக்க காத்திருக்கும் உங்களது ரசிகத்தன்மைக்கு எங்களது சிறிய காணிக்கை. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின் முன்பாக, சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை, உண்மையை தவிர வேறில்லை. வாழ்கனி அம்மா, வாய்மையே வெல்லும். உங்க பேர் என்ன? ஆல்பர்ட் ஆசீர்வாதம். எந்த ஊரு? பாளையங்கோட்டை. என்ன தொழில் செய்யறீங்க? சவப்பட்டி செய்யற தொழில், அண்டர்டேக்கர். இதோ நிக்கிறாரே, இவரை தெரியுமா உங்களுக்கு? உன் தலையில இருக்கிற புல்லாவை எடுப்பா. ஆமா, என் தம்பி டேவிட் ஆசீர்வாதம் 15 வருஷத்துக்கு முன்னால வீட்டை விட்டு ஓடி போனவன். ஏன் ஓடி போயிட்டாரு? இவன் குணமே அதுதாங்க, ஓடுகாலி பய. பொய் சொல்ல அஞ்ச மாட்டான். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வித்துருவான். கேட்டா வாரக்கணக்கா வீட்டுக்கு வர மாட்டான். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் திருந்திடுவான்னு எங்க அப்பா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்பவாவது திருந்துறாரா? 2 குழந்தைகள் பிறந்ததுதான் மிச்சம். அதுக்கு பிறகு ஒரேடியா ஓடி போயிட்டான். இவன் குழந்தைகளையும் மனைவியையும் நான் தான் காப்பாத்திட்டு வரேன். இவனை நினைச்சு கவலைப்பட்டே எங்க அப்பா செத்து போயிட்டாரு. உங்க தம்பி எது வரைக்கும் படிச்சிருக்கிறாரு? BA வரைக்கும். இவன் படிச்சா எங்க குடும்பம் தலையெடுக்கும்னு எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. ரொம்ப புத்திசாலிங்க. இங்கிலீஷ் பேசினா வெள்ளக்கார மாதிரி வெளுத்து கட்டுவான். மலையாளம் பேசுவான், தெலுங்கு தெரியும், உருது கன்னட தான் அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடு. எல்லாம் கர்த்தருடைய ஆசிதாங்க. பாவி பய, இவனுக்கு இருந்த புத்திசாலித்தனத்துக்கு பெரிய ஆளா வந்திருக்க வேண்டியவன் தவறான பாதையில புத்தியை செலுத்தி இப்ப கூண்டுல வந்து நிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னால ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் அவரை பத்தி தகவல் ஒண்ணுமே இல்லையா? தகவலே தெரியலீங்க. நாங்களும் தலைமொழிகிட்டோம். மிஸ்டர் அருணாச்சலம், மிஸ்டர் அருணாச்சலம்.
குற்றவாளியின் சார்பில் சாட்சியை நீங்க குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? அப்கோர்ஸ், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஒண்ணும் பயப்படாது, நான் வந்துட்டேன். மிஸ்டர் ஆல்பர்ட் ஆசீர்வாதம். சர்ச்சையா, இவர் என் வக்கீலே இல்ல. என்ன சொல்ற நீ? ஐயா, நான் லாக்கப்ல இருந்தல்ல. நான் லாக்கப்ல இருந்தேன். யுவர் ஆனர், வாட் இஸ் திஸ்? அந்த ஆளு இவர் என்கிட்ட வந்தாரு. அப்போ சபிஷா வந்து என்னப்பா? சம்பளம் இல்லாம எனக்காக வாதாடுதேன்னாரு. நோ யுவர் ஆனர், நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னு கேட்டேன். அரசாங்க வக்கீல தோக்கடிக்கணுமா? யுவர் ஆனர், நான் ஃபீஸ் வேண்டாம் நான் ஒத்துக்கிறேன். அவர் தோக்கடிக்கணும் நான் சொல்லவே இல்லை. அது பெரிய வேலை இல்ல. ஐயா, இன்னொன்னு இல்ல, நீங்களும் இவரும் ரொம்ப சிநேகிதமா, உங்களை எப்படியே சரி கட்டுவேன்னாரு. நோடா, நோ, நோ யுவர் ஆனர், நோ. நான் சத்தியமா அது மாதிரி சொல்லவே இல்லை. நான் நிச்சயமா சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட வக்கீலோட வக்காலத்து இருந்தாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும்னா அந்த நியாயம் எனக்கு வேண்டாம். ஆளுங்களை சரி கட்டி தான் உண்மை நிக்கும்னா அந்த உண்மை மறிச்சு போட்டே. யுவர் ஆனர், இஸ் a dangerous man. எனக்கு நேரம் சரியில்லை. என் வக்காலத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். பர்மிட் மீ டு கோ அவுட். உங்களுக்கா அப்ப யார் வாதாட போறது? ஐயா, நானேதான். இவரை நீங்க குறுக்கு விசாரணை பண்ண போறீங்களா? சாரிச்சே தீரணும் அண்ணாச்சிய. வந்து வாங்கணும். ஐயா, உன் அண்ணதா? ஐயா, உங்க பேர் என்ன சொன்னது? என்ன உனக்கு தெரியாது? கேட்கறதுக்கு உத்தரம் சொல்றீங்களா? ஆல்பர்ட் ஆசீர்வாதம். என்னவே ஆசீர்வாதம்? என்ன ஏனம்? கிறிஸ்தவன். தானுமாலையா என்ன பார்த்து உங்க தம்பின்னு சொல்றீங்களா? ஆமா, உன்னை பார்த்துதான். நீ என் தம்பியே தான்டா. தான்னு சொன்னாரு, அப்புறம் நானும் தா இம்ப. ஆமா, 15 வருஷத்துக்கு பிறகு பாக்கீரு, சடக்குன்னு தம்பிங்கிரு. எப்படி எப்படி? கூட பிறந்தவன் 15 வருஷம் ஆனா வேட்டியை கட்டிட்டு முடிய மாத்திக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதா? உம்ம தம்பி பொஞ்சாதிய வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிடவாய். இங்க கூப்பிட்டு சொல்ல சொல்லும், நான் தான் புருஷன். ஏன்னா அப்படி ஒரு பொம்பளை இல்லவே இல்ல. அட பாவி, அவ ஊமைன்னு தெரிஞ்சுமா இப்படி பேசுற? ஊமையா? தானுமாலையா? உம்ம தம்பி கெட்டிக்காரன்னு சொன்னீரு, ஒரு ஊமை பண்ண வச்சு அவன் தலையில கட்டி இருக்குது. உன் செல்லு முன்னுக்கெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாதுன்னா நீ ஒரு ஊமையை கட்டிக்கிட்ட. நீயே இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்ட. கட்டிக்கிட்டது நான் இல்லவாய், உம்ம தம்பி. நீரு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கைக்கூலி வாங்கிக்கிட்டு உம்ம புத்திசாலி தம்பிக்கு ஒரு ஊமை பண்ண கட்டி வச்சிரு. அதான் அவன் ஓடிட்டான்னு நான் சொல்லுதேன். இந்த பாருவே, நீரு கிறிஸ்துவரு, நான் இந்து. நான் நாஞ்சில் நம்பி ஊரு வடசேரி நெய்த்து வேலை. அதாவே நெசவாடி உம்ம தம்பி இல்ல. இல்ல, நீதான் என் தம்பி. டேவிட் ஆசீர்வாதம். கர்த்தர் பேரால சொல்லுவேன், 10,000 தடவை சொல்லுவேன். நான் லட்சம் தடவை சொல்லுவேன். அந்த தானுமாலையம் பேரால சொல்லுவேன். ஐயா, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. ஜெய்ஹிந்த். ப்ராசிக்யூட்டர், இவர் அடிக்கடி தானுமாலையன்னு சொல்றாரு. அவர் யாரு? நானே சொல்லுறேன் ஐயா. அவரு சுசீந்திரன் சாமி. நாம் எல்லாருக்கும் மேல, ஜட்ஜுக்கும் மேல ஜட்ஜ்.